Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு soap making வீடியோ தான். இன்னைக்கு நம்ம வந்து cold processல வந்து ஒரு 50 herbals வச்சு soap make பண்ணிருக்கோம். இந்த soap பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரா வர்க் ஆகும். பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு, இல்ல ஸ்கார்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த soap ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மெயினா ஆக்னி, ஆயிலி ஸ்கின்னுக்கு இது பக்காவா சூட் ஆகும். இந்த சோப் எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷனா வரும். நீங்க நம்ம சேனலை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தரலாம். கோகனட் ஆயில் 75 grams, palm oil 50 grams, castor oil 12.5 grams, sunflower oil 75 grams, rice bran oil 37.5 grams, lye 36 grams, water 70 grams, herbal powder 8 grams. இப்போ வாங்க இது எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பீக்கர்ல வந்து எல்லா ஆயில்ஸும் மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம எடுத்துருக்க அந்த ஆயில் 6 ஆயில்ஸுமே இதில் வந்து பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து லை சொல்யூஷன் தான் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த லை சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டனால இந்த வீடியோவில் நான் காட்டலை. லை பார்த்திங்கன்னா நல்லாவே ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. கண்டிப்பாக நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்தக்கப்புறம் தான் யூஸ் பண்ணும். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கண்டிப்பாக க்ளவுஸ் இருக்கணும், அதே மாதிரி மாஸ்க் இருக்கணும். நம்ம லை வந்து கலக்கும் போது கண்டிப்பாக கையில் வந்து க்ளவுஸ் இருக்கணும். ஹோல் ப்ராசஸ் வரைக்குமே நம்ம வந்து கையில் க்ளவுஸ் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் நான் வந்து இதில் சேர்த்து போகிற ஹெர்பல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஹெர்பல்ஸ் எப்படி ரெடி பண்ணேன்னு ஆல்ரெடி நம்மளோட நிஷா பியூட்டிஷியன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த பவுடர் சூப்பராக ஒர்க் ஆகுது. பிம்பிள்ஸ்க்கு, பிம்பிள் மார்க்ஸ்க்கெல்லாம் வந்து நல்லாவே வந்து க்யூர் பண்ணுது. இந்த 50 ஹெர்பல் பவுடர் வந்து சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணுது. பர்சனலாக இது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. ரீசெண்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த பவுடர் நான் ரெடி பண்ணேன். எனக்கு நல்லா ஒர்க் ஆனனால இப்போ நான் அதை சோப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பவுடர்லேருந்து நம்ம ஒரு 8 grams எடுத்துக்கலாம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் நிஷா பியூட்டிஷியனில் போட்டிருக்கேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதுலேருந்து ஒரு 8 to 10 gram அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஆயிலோட இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பவுடர் எல்லாமே நீங்கள் ஆயிலோட தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பவுடர் வந்து நம்ம ஆயிலில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஒரு லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் பீக்கரில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்பேச்சுலராலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம எடுக்கிற அந்த ஹெர்பல் பவுடருமே நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது மெயினாக பார்த்துக்கோங்க. நல்லா வந்து சாஃப்டான பவுடராக இருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து லை ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே லை ஆட் பண்ணும்போது ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்மளோட ஆயிலோட மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்பேச்சுலராக தான் மிக்ஸ் பண்ணணும். எடுத்துலையும் பிளெண்டர் போடக்கூடாது. நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அது ரெண்டுமே நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் நீங்கள் ரெண்டுமே நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த ஆயிலும் வந்து லையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிளெண்டர் போடணும். லைட்டாக வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்டே போடுங்க பிளெண்டர். ரொம்ப அதிக நேரம் போட வேணாம். ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் பிளெண்டர் நல்லா போட்டு எடுத்துருங்க. லைட்டாக இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நமக்கு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சோப் மேக்கிங்லாம் எப்படி வந்து இப்போ ப்ரொஃபஷனலாக செய்கிறது, நம்ம கிளாஸ் வந்து ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இப்போ இது நல்லா வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணது போதும். நமக்கு நல்லாவே வந்து ட்ரேஸ் கிடச்சிருச்சு. இப்போ போதும். இப்போ நம்ம வந்து பிளெண்டர் எடுத்துடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் மட்டும் ஆட் பண்ணுறேன். நான் சிந்தால் ஃப்ரீக்ரன்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். இதுவுமே FDA அப்ரூவலான ஃப்ரீக்ரன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் ஃப்ரீக்ரன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பேச்சுலராலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஃப்ரீக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகணும். நான் இன்றைக்கி வந்து 1 ml மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் லைட் ஸ்மெல்லுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சோப் பேட்டர் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து மோல்டுக்கு மாற்றிடலாம். மோல்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஐபி ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. ரப்பிங் ஆல்கஹால் வந்து
நல்லா ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மோல்டுக்கு போப் பண்ணலாம். எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு போப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரப்பிங் ஆல்கஹால் ஆட் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து போப் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி எந்த ஒரு கலர் ஆட் பண்ணல, எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து 15 ஹெர்பல்ஸ் போட்டிருக்கோம். அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் எதுவுமே வந்து ஆட் பண்ணல, ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். சோப் பேட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஸ்பேச்சுலா நல்லா வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. மோல்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே போப் பண்ணியாச்சு. லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். கீழே ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது வந்து போயிடும். இதுக்கு மேலேயும் நீங்கள் ஐபி ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இது அப்படியே நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்மோல் பண்ணிடலாம். நம்ம சோப் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி, கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணும்போது நம்மளோட சோப் வந்து பக்காவாக வரும். எந்த ஒரு பிசுரும் தட்டாமல் வரும். இப்போ எல்லா சோப்பையும் நம்ம அன்மோல் பண்ணிடலாம். இந்த சோப்பை அப்படியே நீங்கள் வந்து ஒரு 40 டேஸ்க்கு வந்து க்யூரிக் வச்சுக்கு அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது அப்படியே நல்லா வந்து ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிற இடத்த பார்த்து வைங்க. வெயிலில் வைக்கக்கூடாது. இது அப்படியே 40 டேஸ் வச்சுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா டைப் சோப்பும் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.